Hello friends, welcome to amalikitchens. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல வேலை ரொம்ப குறைவா அண்ட் சிம்பிளா டேஸ்ட்டுக்கும் குறைவே இல்லாம ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஃபலூடா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அடிக்கிற வெயிலுக்கு கூலிங்கா ஏதாவது குடிச்சாகணும் அப்படின்னு நினைக்க போகும்போது இந்த ரெசிபியை மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃபலூடா பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் தேவை கிடையாது. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சிம்பிளான டேஸ்டியான சேமியா ஃபலூடா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஃபலூடா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சம்சா சீட்ஸ் நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். இது ஜஸ்ட் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஊறினாவே போதும், நமக்கு அது ரெடி ஆயிரும். இப்போ இது ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது ஒரு 15 நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சம்சா விதைகள் ஊறிட்டுருக்கட்டும். நம்ம ஃபலூடாக்கான மில்க் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபலூடாக்கான பால் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். அந்த சேமியாவை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து கூட நீங்கள் வறுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அது கலர் சேஞ்ச் ஆகி வறுத்துட்டு இருக்கு. இப்போ இந்த டைமில் 1 லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் காய்ச்சாத பால் 1 லிட்டர் அளவுக்கு இதில் சேர்த்துக்கேன். இப்போ இந்த பால் நல்லா காஞ்சி வரணும். அதே டைமில் இந்த சேமியா ஓரளவுக்கு வெந்து வரணும். அது வரையும் இந்த சேமியா குக் ஆகிற வரையும் நம்ம இதை வேக வைக்கலாம். இப்போ பால் நல்லா காஞ்சி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் இந்த சேமியா வேக வரையும் பண்ணலாம். நம்ம இந்த சேமியா ஃபலூடா பண்ணுறதுக்கு பால் நல்லா திக்காக காயணும், இல்லை பாதியாக குறையணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஜஸ்ட் நல்லா பால் காஞ்சா போதும். இந்த சேமியா வேகிறதுக்கான டைம் மட்டும் இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா பால் கொதிச்சுட்டு இருந்துட்டு சேமியாவும் ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு இப்போ சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு இந்த 1/4 கப் அளவு சர்க்கரை பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த 1/4 கப் அளவு சர்க்கரை போதுமானதாக இருந்துச்சு. இப்போ இந்த சர்க்கரை நல்லா பாலோட கரைஞ்சிட்டு இருக்கட்டும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதுக்கு ஊற்றுறதுக்கான கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணிடலாம். இப்போ கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் பால் அல்லது தண்ணி ஊற்றி நம்ம கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் அப்படியே டேரெக்டாக சேர்க்குறத காட்டில் இந்த மாதிரி கரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த கஸ்டர்ட் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இதை கொதிச்சுக்கிட்டு இருக்க பால்லாம் அப்படியே நம்ம ஊற்றிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஊற்றுனதுலேருந்து ஒரு 5 நிமிஷமோ இல்லை ஒரு 3 நிமிஷமோ இருந்தால் போதும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம ஆற விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட கஸ்டர்ட் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஆறின பின்னால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இதை சில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுதான் சிம்பிள், நம்மளோட கஸ்டர்ட் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பவுலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஃபலூடாக்கான மில்க் ரெடி பண்ணிட்டோம். அந்த டைமில் நம்ம சம்சா விதையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஃபலூடாக்கான மில்க்கும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ ஃபலூடாக்கான மிக்சர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம். அந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சம்சா சீட்ஸ் சேர்த்துக்க போகிறோம். ஊற வச்சு எடுத்துருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலேயே கொஞ்சமாக மாதுளை முத்துக்கள் நம்ம மேலே போட்டுக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வெறும் சம்சா சீட்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். மாதுளை முத்துக்கள் போட்டாச்சு. இது மேலேயே நம்ம காய்ச்சி ஆற வச்சு சில் பண்ணி வச்சிருக்கிற ஃபலூடா மில்க் மேலே ஊற்றிடலாம். நீங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு ஃபலூடா சாப்பிட்ருப்பீங்க. இந்த சேமியா ஃபலூடாவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இதுக்கு மேலேயே இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சம்சா சீட்ஸ் போட்டுக்கலாம். மேலே கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மாதுளை முத்துக்களை மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான அண்ட் சிம்பிளான ஃபலூடா மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு குழுக்குன்னு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. அண்ட் இஃப்தார் டைம்லேயும் நோன்பு திறக்கிறதுக்கு இந்த ஒரு ஃபலூடா மிக்ஸை நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேமியா ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு. இந்த சேமியா ஃபலூடாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.